Hello friends, welcome to Unique Designers. நம்ம இன்னைக்கு அடுத்த டிசைனிங் வீடியோ பார்க்க போறோம். இந்த saree கொடுத்திருக்கறவங்க சபிதா அக்கா from மதுரை. அவங்க பொண்ணோட blouse இது. And இதோட blouse saree வந்து அவங்க அனுப்பல, போட்டோ மட்டும் தான் அனுப்பிச்சிருந்தாங்க. நல்ல ஒரு ராணி பிங்க் கலருக்கு அவங்க கான்ட்ராஸ்டா silk மெட்டீரியல்ல blouse எடுத்து கொடுத்திருக்காங்க. இது சாரியோட வந்தது கிடையாது, தனியா silk மெட்டீரியல் எடுத்திருக்காங்க. அதுல வந்து இந்த பேட்டர்ன்ல ஒரு போட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க. பட் இதுல என்ன வர்க் இருந்ததுன்னு அந்த போட்டோல கிளியரா இல்ல. சோ அந்த பேட்டர்ன் மட்டும் போட்டுக்கிட்டோம். உள்ள இருக்கிற டிராயிங் வந்து அவங்களோட சாரியில ஒரு சின்ன மோட்டிவ் இருந்தது. கிட்டத்தட்ட இந்த மாதிரி இந்த கொம்பு கொம்பா போட்டு ஒரு மோட்டிவ் இருந்தது. சோ அத கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இந்த ஷேப்புக்கு ஏத்த மாதிரி நானா வரைஞ்சிருக்கேன். சோ இதுல நம்ம இப்ப என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஐ ஷேப் இருக்கு இல்லையா, இதோட அவுட்லைன் இந்த இதுக்கு வந்து நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ண போறோம். அதுக்கு வந்து நான் 00 சைஸ்ல சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம சாதாரணமா சீனி பாஸ் யூஸ் பண்ணுவோம்ல, அதுலயே வந்து ரொம்ப குட்டி சைஸ். அதை வச்சு நம்ம இதுக்கு அவுட்லைன் கொடுக்கலாம். சோ இந்த இடத்துல த்ரெட் எடுக்கறோம் அப்படினா இது வந்து நிறைய பீட்ஸ் ஏறும். அண்ட் இது ரொம்ப சின்ன சைஸ்ங்கறனால ஒரு ஸ்டிட்சுக்கு நீங்க 2 பீட் தாராளமா யூஸ் பண்ணலாம். ஒண்ணொண்ணா போட்டோம்னா ரொம்ப ஒரு மாதிரி லேட் ஆகும் அண்ட் கொண்டா இருக்கும். சோ ரெண்டு பீடா போட்டோம்னா கரெக்ட்டா வரும். சோ ஒரு ஸ்டிட்சுக்கு 2 பீட் ஷேப் மெயின்டைன் பண்ணி நல்லா நெருக்கமா போட்டுடலாம். இந்த அவுட்லைன் முடிச்சிடுறேன். இப்போ இதில் வந்து இந்த 00 சுகர் பீட் வச்சு முடிச்சாச்சு. அடுத்து இந்த கொம்பு கொம்பா போட்டிருக்கோம்ல, இதில் வந்து கர்தானா பீட்ஸ் யூஸ் பண்ணுறேன். கர்தானா பீட்ஸ் அதே மாதிரி 14/0 குட்டி சைஸ். அதை வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ தான் வந்து ஷேப் கரெக்டாக கிடைக்கும் நமக்கு. இதில் வந்து கர்வ் போர்ஷன் வர இடத்துலனா ஒரு பீடாக வச்சு தைங்க. இது குட்டி கர்தானா நம்ம ஒரு ஸ்டிச்சுக்கு 2 பீட் யூஸ் பண்ணலாம் தான். பட் ஆனால் வந்து ரொம்ப சின்ன கர்வ் அப்படிங்கிறனால வந்து இதுக்கு வந்து ஒரு ஸ்டிச்சுக்கு ஒரு பீட் அப்படி வச்சிங்கன்னா ஷேப் நல்லா கிடைக்கும் நமக்கு. எப்பவுமே எல்லா பீட்ஸுமே சுகர் பீடும் அப்படி தான். நீங்கள் 2 வைக்கிற இடத்துல ஒரு ஸ்டிச்சுக்கு ஒரு பீட் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா ஷேப் நல்லா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா கொம்பும் முடிச்சிடலாம் கர்தானா வச்சு. இந்த கொம்பா இருக்கிறதுல ஃபுல்லாக கர்தானா பீட்ஸ் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து வந்து இந்த ஐ ஷேப் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்து குட்டி குட்டியாக கொஞ்சம் கர்வ்ஸ் போட்டிருக்கேன். இந்த கர்வ்ஸ்லையுமே வந்து நம்ம இந்த குட்டி சுகர் பீட்டே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 00 சைஸ் சுகர் பீட் இருக்குல்ல, அதுவே வச்சு அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்குள்ளே போட்டு அந்த கர்வ்ஸும் ஃபுல்லாக முடிச்சாச்சு இல்லையா. இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம லவங்கம் ஸ்டிச் போட போகிறோம். நான் அதுக்கு வந்து ராணி பிங்க் கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். 3/3 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நீடில் வந்து நம்பர் 7 டார்னர் நீடில் சொல்லணும், நம்பர் 7 நீடில் எடுத்திருக்கேன். ஸோ லவங்கம் ஸ்டிச் போட்டு அதோட எண்டில் வந்து சீக்வன்ஸ் வைக்க போகிறோம். சீக்வன்ஸ் வந்து டபுள் ஷைன் கோல்டுன்ற கலரில் 2 mm சீக்வன்ஸ், ரொம்ப குட்டி சைஸ். இதில் எல்லா மெட்டீரியல்ஸும் குட்டி குட்டியாக யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப குட்டி மோட்டிவ் அப்படிங்கிறனால சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சீக்வன்ஸும் வந்து குட்டி சைஸ். ஸோ லவங்கம் ஸ்டிச் போடும்போது இந்த இடத்துலேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு நாட் பண்ணிவிட்டு சம்கியில் ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்து இந்த இடத்துல வந்து நீடில் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து 3/3 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். எதனாலனா சம்கி சின்ன சைஸுங்கிறனால. இதே சம்கி பெரிய சைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ராண்ட்ஸோட கவுண்ட் வந்து ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. ஸோ சம்கியோட சைஸ் பொறுத்து தான் நீங்கள் லவங்கம் ஸ்டிச்சுக்கு எத்தனை த்ரெட் எடுக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். இந்த மாதிரி கவுண்டில் போட்டால் தான் வந்து சம்கியும் தெரியும், த்ரெட்டும் நாட்டும் கரெக்டாக விழுகும் நமக்கு. இப்போ அடுத்து இந்த சைடில் ரெண்டு சைட் போட்டிருக்கோம். இதுக்கு நடுவுலையும் ஃபுல்லாக இதே மாதிரி லாங் லவங்கம் ஸ்டிச்சஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு கர்வ்க்குள்ளேயும் இப்போ இந்த கர்வ்லனா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கிட்ட ஒரு ஸ்டிச்சு இங்கிட்ட ஒரு ஸ்டிச்சு நடுவில் ஃபுல்லாக அது மாதிரி. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ இந்த லவங்கம் ஸ்டிச் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. சீக்வன்ஸோட நல்லா அழகாக கிளிட்டர் ஆகுது. இப்போ இந்த கொம்பு இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே கூடி நம்ம வந்து ஜர்தோசி வைக்க போகிறோம். ஜர்தோசிலே வந்து நம்ம இது யூஸ் பண்ணுறோம், கோரான்னு சொல்லுவோம்ல, கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இதுதான் அது, திக்காகவும் இருக்கும், வெயிட்டும் கொஞ்சம் கூட இருக்கும் நம்ம நார்மல் ஜர்தோசி விட. ஸோ இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போது இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன பீஸ் இந்த சைஸ் வரையாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெருசு சிறுசு எல்லாம் கலந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கொம்புக்கு உள்ளே இருந்து வரணும். இந்த மாதிரி வச்சு இங்கே ஒரு ஸ்டிச் போட்டு அப்புறம் அடுத்த ஸ்டிச். ஜர்தோசிக்குள்ளே விட்டு த்ரெட் எடுக்கும்போது கீழே த்ரெட்டை இழுத்துட்டு இந்த விரல் இருக்கு இல்லையா, இந்த ரிங் ஃபிங்கர், அதை வந்து இப்படி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு த்ரெட் வர்றது ஈஸியாக இருக்குது. ஸோ இது மாதிரி எல்லா கொம்புக்குள்ளேயும் இந்த ஜர்தோசி ஒன்று வச்சு அட்டாச் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல கொஞ்சமாக கேப் விட்டு கொஞ்சம் லைன்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா, இதில் வந்து நம்ம ஜரி லைன் போட போகிறோம். ஜரி வச்சு செயின் ஸ்டிச் போட போகிறோம். அதோட டிப்பில் வந்து இது சுகர் பீட், நல்லா டார்க் ராணி பிங்க் கலரில் சுகர் பீட். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீட் எடுத்துகிட்டு அதை ஃபர்ஸ்ட் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வரைஞ்ச லைனில் குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம், வெறும் கோல்டு ஜரி வச்சு. ஸோ இதே மாதிரி எல்லா லைன்ஸும் கம்ப்ளீட் பண்ணிடணும்.
இப்போ இந்த டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சென்டரில் ஒரு லைன் போட்டிருந்தோம்ல, அதுக்கு வந்து நான் அந்த குட்டி சுகர் பீட் இருந்துச்சுல அதுவே வச்சிருக்கேன். இடையில வந்து ஒரு ஸ்கொயர் ஃபிட்டிங் குந்தன் வச்சு அதை சுற்றி கட்டான லைன் போட்டிருக்கேன். அண்ட் ஸ்லீவோட பார்டர் லைனுக்கு வந்து 2 லைன் ஜரி போட்டு அதுக்கப்புறம் ஒரு சில்க் த்ரெட் வச்சு ஒரு லோடு போட்டுட்டு மறுபடியும் ஒரு ஜரி லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ சிம்பிளாக நீட்டாக அவங்க கேட்ட பேட்டர்னில் இருக்குது. ஒர்க் மட்டும் டோட்டலாக வேறு மாதிரி பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ப்ளவுஸுக்கு பேக் நெக் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இது மட்டும் தான் டிசைன். இந்த டிசைனோட பேப்பர் ட்ரேசிங் பேப்பர் பிளாகில் இருக்கும் பாருங்கள். அண்ட் இந்த பிக்சர், இந்த ப்ளவுஸோட பிக்சரும் பிளாகில் இருக்கும். லாஸ்ட் வீடியோஸுக்கு பிளாகில் பிக்சர் போடலன்னு சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் சேர்த்து அப்டேட் பண்ணிடுவோம், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.